Come on, here we go. Do you wanna know? Fast and easy. இது எங்கே இருக்குன்னா அந்த சிவன் வந்து கேட்குள்ள இருப்பாங்க. ஸோ அவரோட தரிசனத்துக்கு போகிறோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அதோட என்னது தியானம் பண்ணுறதுக்குன்னு கூட இடம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு பார்ப்போம். மன நிம்மதியாக தரிசனத்தை எடுத்துட்டு தியானம் பண்ணிட்டு உங்களுக்கும் அந்த இடத்த காமிக்கிறோம். ஓகே, அதுதான் சிவன் ஆலயம். அந்த குகைக்குள்ளே தான் சிவன் உட்காந்துருக்காரு. உள்ளே வந்து ரொம்ப பேச முடியாது. ஸோ நம்ம வீடியோ கிளிப் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறோம். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. அங்கே இன்னமும் ஒரு கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் சிவாலயம் தான். உங்களுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே அப்புறம் காட்டுறோம். ஓகே, அங்கே போகலாம். இப்போது தான் நம்ம தியானத்தை முடிச்சுட்டு நம்மளோட பூஜையை முடிச்சுட்டு வந்தோம் வெளியே. ரொம்ப திருப்தியாக இருக்குது. மனம் திருப்தியாக அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு இடம். ஏதாவது வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே வந்து வைக்கலாம். அவங்க வந்து ஒரு 9 விளக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து 9 தடவை சுற்றி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அது வச்சு நீங்கள் போனீங்கன்னா அது நடந்து இன்னொரு தடவை நீங்கள் வரணும் இந்த இடத்துக்கு, அந்த கடமை செய்கிறதுக்கு. ரொம்ப அமைதியான நிம்மதியான இடம். ரொம்ப மன அமைதியாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப ஒர்க் இதில் இருக்கீங்களா, ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கீங்களா, இது வந்து அமைதியாக 108 தடவை நமச்சிவாயை சொல்லி அவனோட சரணடைங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக முடியும். நமச்சிவாய. இது இந்த கோகை கேட்டு இதுக்குள்ளே தான் சிவன் இருக்கார் உள்ள. மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தம்பூர் குகை கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சா வர முடியாது. ஸோ இந்த கோயிலுக்கு வந்தாக்க திருவண்ணாமலை, உங்கள் ஊரில் திருவண்ணாமலை போன சாமி பேர் அண்ணாமலையார் தான். அண்ணாமலை ஒன்றுவரை உண்ணாமலை அணுகிற திருக்கோயில் இது. இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான பலனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் அங்கே இருக்கிற பக்கத்தில் அங்கே 11 விளக்கு, குகையில் 9 விளக்கும் போட்டு நீங்கள் வேண்டிட்டு போனால் நினச்ச காரியம் கை போகணும். ஒரு நம்பர் வேணும்வாங்க. இங்கே கோயிலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே விளக்கு போட்டிங்கன்னா நாங்கள் ஒரு சீட்டு கொடுப்போம். அதில் 4 நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை எடுத்து இந்த மாதிரி 4 பேருக்கு விழுந்துருக்கு. ஸோ வேலை கிடைக்கணும்னு வேண்டுவாங்க, வேலை கிடைக்கும். கல்யாணம் ஆகணும்னு வேண்டுவாங்க, கல்யாணம் நடந்து முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு போவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வர மாதிரி தன்னுடைய கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பேர் கற்ப விநாயகர் குருக்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 0103751481. நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த கோவில் ஆலயத்தில் வந்து தரிசிக்க முடியும். பகல் 12 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும். சனி ஞாயிறு 2 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சாயங்காலம் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சிவா திருச்சிற்றம்பலம்.